மானவ் சுந்தர் விசஸ் சாய் கிஷோர். சாய் கிஷோர் அன்பிலீவபிளான ஸ்பெல் போட்டிருக்காரு. அவரு கன்சிஸ்டன்ட்டா ஆயிட்டு இருக்காரு. தமிழ்நாடு ரஞ்சி ட்ராஃபில கேப்டனா இருந்து குவார்டர் ஃபைனல், செமிஃபைனல் வரைக்குமே அவர் எடுத்து போனாரு. ஆப்போனன்ட் மும்பைங்கிறனால அந்த மேட்ச் லைக் ஆல்மோஸ்ட் விக்கெட் எடுத்து கொண்டு வந்துருவாரு. கடைசியா தாக்கூர் செஞ்சுரி அடிச்சு மேட்சை மாற்றி விட்டுருவாரு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான பிளேயர். அவருக்கு இந்தியா ஏற இடம் கிடைக்கல. மானவ் சுந்தர் அவர் எப்படின்னா ஆப்வியஸ்லி சாய் கிஷோர் நல்ல bowler தானே இல்லைங்கள. ஆனால் குவாலிட்டி வைஸ் ஸ்பின்னர் டேர்ம்ஸில் கண்டிப்பாக மானவ் சுந்தர் தான். மானவ் சுந்தர் தான். மானவ் சுந்தர் தான் செம்ம. சாய் கிஷோர் விடவா? ஆமாம், கம்பேரிட்டிவ்லி. ஆமாம். ஏன்னா அவர் போடுற லென்த்தும் அவர் போடுற ஸ்பீடும் வந்துட்டு அந்த ஒரு ஆப்டான ஸ்பீடில் போடுறாரு. இவர் சாய் கிஷோரோடது எப்படின்னா 85லேருந்து ஒரு 90-95 ரேஞ்சில் போடுவார். ஆனால் இவர் அந்த 80 to 85 ரேஞ்சில் போடுறாரு. ஸோ அது ஏன்னா இவர் அந்த வேரியேஷன்லேயே ஐ மீன் அந்த பேஸ்லேயே ஃபுல் பாலையும் போடுறாரு. ஸோ எல்லா வேரியேஷனும் அதே காட்டுறாரு. ஸோ அந்த உங்களுக்கே தெரியும். இப்போ குல்தீப் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 78 75 போடும்போது பின்னாடி கண்டுபிடிச்சி அவர் அடிக்கடிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அவர் போயிட்டு அவர் ட்ரெயின் ஆகிட்டு கொஞ்சம் பேசி ஏற்றினோடனே இப்போது அவரோட கேமே மாறிடுச்சு. ஸோ அதே மாதிரி தான் மானவ் சுந்தரோட அந்த அந்த பேஸில் போடுறாரு. அந்த அந்த பேஸில் பால் ஸ்லோவும் வராது, ஒரு பால் வேகமும் வராது. ஸோ அந்த மாதிரி ஒரு அந்த அந்த ஒரு லென்த்தில் சூப்பராக போகிறாரு. ஆப்வியஸ்லி நான் ஜடேஜா இருக்கிறனால வர்றது கஷ்டம்தான். ஆனால் அவர் ஜடேஜா போனதுக்கப்புறமா கண்டிப்பாக அந்த பேட்டிங் நல்ல பேட்ஸ்மேன். ஆப்வியஸ்லி மானவ் சுந்தர் எல்லாம் பேட்ஸ்மேன் இல்லை, வெறும் ஒரு பவுலர் தான். ஆனால் நீங்கள் அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு மட்டும் டீம் எடுக்கக்கூடாதுல்ல. உங்களுக்கு 5-10 விக்கெட் எடுக்கிற பவுலர் அப்படிங்கிற பிளேயர் தான். ஆனால் அந்த ஒரு ரீசனாக தான் அஸ்வினுக்கு வந்து நம்ம ஓவர்சீஸில் சான்ஸ் தர மாட்டேங்கிறோம். ஏன்னா ஜடேஜாவும் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு விக்கெட் குவாலிட்டி, அஸ்வின் அளவுக்கு இல்லாட்டியும் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் இது பண்ணுவார். ஏன்னா பிச்சில் எய்டு இல்லை. ஜடேஜாக்கு ஏடு வேணும், அஸ்வினுக்கு ஏடு தேவையில்லை. ஆனால் அஸ்வின் வந்துட்டு ஜடேஜா அளவுக்கு பேட்டிங் விளாட்றது இல்லை. அதனால தான் நம்ம அதான் சொல்கிறேன். அதே கேட்டகரி தானே வாஷிங்டன் சுந்தரும் சாய் கிஷோர் வர்றாங்க. மானவ் சுந்தர் வந்து அஸ்வின் கேட்டகரி தான். அதே தான் நடக்கும் பின்னாடி போகும்போது. ஏன்னா அங்கெல்லாம் ஸ்பின் ட்ராக் இருக்க போகிறது கிடையாதுல்ல. ஸோ ஸ்பின்னுங்கிறது அங்கே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலாண்டில் எடுத்துட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஓவலுக்கு அப்புறம் லார்ட்ஸில் கூட ஆகிறது இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு ஆகிட்டு இருந்தது ஓவல், அப்புறமா எச் பேட்ஸ்டன் ஒன்று இருக்குது. ஸோ இது 2 ஊரில் மட்டும்தான் எனக்கு ஸ்பின் லைட்டாக ஆகும். மிச்ச எல்லா ஊர்லேயும் எப்படின்னா ரிலீஃப் பவுலரை தான் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க ஸ்பின்னர்ஸை. ஸோ ஏன்னா ஃபாஸ்ட் பவுலர் வரணும். ஸோ அது வரைக்கும் நீ ஒரு 2 ஓவர் சுற்றி விட்டு ஸோ அந்த மாதிரி அதுக்கு வந்துட்டு எதுக்கு ஒரு மெயின் ஃபாஸ்ட் பவுலர் ஸ்பின்னர் எடுத்துகிட்டு போகணும். ஸோ அதனால் அவங்க இந்த மாதிரி ஒரு ஆல்ரவுண்ட் பேக்கேஜ் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அதுதான் காரணம். அஸ்வினோட ஒரு லைக் ரீப்ளேஸ்மெண்ட்டாக மானவ் சுந்தர் எடுத்துருப்பாங்க இப்போ. இல்லை, அஸ்வினுக்கு லைக் ரிப்ளேஸ்மெண்ட் ஒருத்தங்க எடுத்திருக்காங்க. யார்? வாஷிங்டன் சுந்தரா? இல்லை, பேர் தனுஷ் கோயிட்டான்னு சொல்லிட்டு. தனுஷ் கோட்டியன் இருக்கார் ஸ்குவாட்ல. ஆக்சுவலி அவர் இங்கேயே வந்துட்டாரு நினைக்கிறேன். ஆஸ்திரேலியாவை போய் தனுஷ் கோட்டியன் கூட்டிட்டு போனாங்க. தனுஷ் கோட்டியன் பேட்டிங் நல்லா ஆடுவார். மானவ் சுந்தர் விசஸ் சாய் கிஷோர். இந்தியா ஏ ஸ்குவாட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஏன் சாய் கிஷோருக்கு இடம் கிடைக்கல அப்படிங்கிறது ஒரு பெரிய இல்லை. ஸோ அந்த ஒரு ரீசன் இல்லை. அவர் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் மேட்ச்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு நியர் ஃபியூச்சர் கண்டிப்பாக சாய் கிஷோர் உள்ளே வரலாம். பார்ப்போம், லெட்ஸ் see. ஸோ மானவ் சுந்தர் சாய் கிஷோர் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு 2 பேருமே இப்போதைக்கு நல்ல குவாலிட்டி. ஆனால் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லைன்னா ஜடேஜா வாஷிங்டன் சுந்தர் இருக்க வரைக்கும் வாய்ப்பே கிடையாது. ஸோ லெட்ஸ் see how it goes.